நேற்று நடந்த ஒரு கொடுமை. ஜப்பான் நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த நபர்களிடம் சென்னையில் ஒரு போக்குவரத்து காவலர் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். ஒருவேளை அவர்கள் உண்மை என்று தெரியாமலோ, நம்முடைய அறிவிப்பு தெரியாமலோ, எச்சரிக்கை பலகைகள் தெரியாமலோ என்ன நடந்து தெரியல, அது மீற நினைத்தாங்களா என்னன்னு தெரியல. 1000 ரூபாய் கேட்டார் என்கிற வீடியோவோடு வெளியாகி அது ஒரு பக்கம் போய்கிட்டு கேவலப்பட்டு இருக்காங்க. நம்ம பற்றி என்ன நினைப்பான் ஜப்பான்காரன்? ஜப்பான்காரன்ட்டே லஞ்சம் கேட்டால் ஜப்பான்காரனுக்கு லஞ்சம் தான் என்னன்னு தெரியாது, டிப்ஸுங்கிற வார்த்தை கூட என்னன்னு தெரியாது அவனுக்கு. ஒரு மிக பிரபலமான மனிதர் இந்தியாவிலிருந்து ஒரு தொழிலதிபர் ஜப்பானுக்கு ஒரு காலத்தில் முந்தைய காலத்தில் கேள்விப்பட்ட கதை. போயிருக்கும்போது ஏதோ ஒரு டூல்ஸ் ஒன்று கடையில் விற்கிற கடையில் கேட்க போயிருக்கார். அங்கே போன நேரம் ஸ்டாக் இல்லை. அப்போது அந்த பையன் கடையில் இருக்க பையன் சொன்னான்னா, அவன் கடைக்கு ஓனர் கிடையாதுங்க, பணியாற்றுற பையன் தான். இப்போ ஸ்டாக் இல்லை, நாளைக்கு இதே நேரம் வந்தீங்கன்னா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னானா. இவர் கேட்டிருக்கிறாரு, நாளைக்கு சாயங்காலம் எனக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு, இப்போ 3 மணிக்கு வர சொல்கிறீங்க, வந்தால் கண்டிப்பாக கிடைக்குமுன்னா வருவேன், இல்லை நேராக நான் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். உறுதியாக கிடைக்குமான்னாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே போல் நம்ம நாட்டில் சொல்லியிருக்காரு, எங்கள் நாட்டிலலாம் நாளைக்குன்னு சொன்னால் 4 நாள் ஆக்குவாங்க, 1 வாரம்னா 1 மாதம் ஆக்குவான், 4 மாதம்னா 1 வருஷம் ஆக்குவான். இல்லைங்க நாளைக்கு வாங்கிக்கலாம். மறுநாள் போய் குறிப்பிட்ட நேரத்தை அது வாங்கினார். வாங்கியவருக்கு மகிழ்ச்சி, இந்தியாவில் கிடைக்காத பொருள். தான் மகிழ்ந்து அந்த சரியான நேரத்தை பின்பற்றி கொடுத்தார் இல்லையா அந்த பையன், அவனை பாராட்டி அந்த கடை பையனுக்கு டிப்ஸாக ஏதோ கொடுத்தாரான், இதை வச்சுக்கோன்னு. இது என்னன்னு கேட்டாரா, டிப்ஸுன்னா அது என்னன்னு தெரியாது எங்களுக்கு, அந்த பொருளுக்கான விலையை வாங்கிக்கிட்டோம், இதெல்லாம் வாங்கிறது இல்லை என்று சொன்னதாக சொல்வார்கள். அப்போ டிப்ஸுன்னா என்ன என்றே தெரியாத ஒரு நாட்டில் போய் அவன்கிட்ட போய் லஞ்சம் என்றால் என்னன்னு நம்ம தான் அறிமுகப்படுத்துகிறோம். 1000 ரூபா லஞ்சம் கொடு என்று கேட்டு. ஆகையால் நாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு, நிறைய திருந்த வேண்டியிருக்கு. வெளிநாடுகளெல்லாம் முன்னேறி இருக்குது என்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. மனித மனங்கள் நேர்பட வேண்டும்.